சென்னை நீலாங்கரையில் இருக்கும் நடிகர் விஜய் வீட்டில் வருமான வரித்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தேவப்பிரியனிடம் கேட்கலாம். தேவப்பிரியன், இந்த வருமான வரித்துறை சோதனை எத்தனை மணிக்கு தொடங்கியது? இதுவரையில் ஏதேனும் ஆவணங்கள் கிடைத்திருக்கிறதா? கணேஷ், தற்போது நான் சரியாக விஜய் வீடம் இருக்கக்கூடிய நீலாங்கரை கேசினோ டிரைவ் சாலையில் இருக்கிறேன். அவர் வீடு இங்கேதான் இருக்கிறது. சரியாக 8 மணிக்கு வருமான வரித்துறை அதிகாரிகள் விஜயின் இல்லத்தில் நுழைந்திருக்கிறார்கள். இப்போது வரைக்கும் அந்த சோதனையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதுவரைக்கும் அதிகாரப்பூர்வமாக எந்த தகவலும் இல்லை. உள்ளே சுமார் 10க்கும் மேற்பட்ட வருமான வரித்துறை அதிகாரிகள் தற்போது சோதனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். நாம் ஒரு சில நிமிடங்களுக்கு முன்பு காட்சிகளில் பார்த்தோம். அப்போது வருமானத்துறை அதிகாரிகள் விஜயுடைய கார் மற்றும் வாகனங்களில் கூட சோதனை மேற்கொண்டிருந்தார்கள். அந்த காட்சிகளை நீங்கள் கூட பார்க்க முடியும். இதுவரைக்கும் அதிகாரப்பூர்வமாக எந்த ஒரு தகவலும், ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக எந்த ஒரு தகவலும் வருமான வரி அதிகாரிகளிடமிருந்து வெளிவரவில்லை. கணேஷ், எந்த அடிப்படையில் இந்த சோதனை நடைபெறுகிறது தேவப்பிரியன்? காரணம், அவருடைய புலி திரைப்படம் நாளை ரிலீஸ் ஆக இருக்கிறது. இந்த நேரத்தில் இந்த வருமான வரித்துறை சோதனை நடைபெற்று வருகிறது. எந்த அடிப்படையில் இந்த சோதனை நடக்கிறது? ஏதாவது தகவல் கிடைத்ததா? கணேஷ், நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவலின்படி புலிப்பட தயாரிப்பில் பெருமளவுக்கு கருப்பு பணம் பயன்படுத்தப்பட்டதாக ஒரு உறுதிப்படுத்தப்படாத தகவல் புகாராக சென்றிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் வருமான வரித்துறை அதிகாரிகள் தற்போது விஜய் வீடு உட்பட புலிப்பட தயாரிப்பில் ஈடுபட்ட பல்வேறு பட தயாரிப்பாளர்கள், அதற்கு நிதி முதலீடு செய்தவர்கள் அனைவரின் வீடுகளும் தற்போது இந்தியா முழுவதும் சுமார் 25 இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது தவிர்த்து நயன்தாரா, சமந்தா உட்பட வருமான வரி கணக்கை முறையாக செலுத்தப்படாததாக கூறி அவர்களுடைய வீடுகளிலும் ஹைதராபாத், கேரளா உட்பட பல்வேறு பகுதிகளில் தற்போது சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஆனால் இதுவரைக்கும் இதுதான் காரணம் என்று தெளிவுபடுத்தப்பட்ட அதிகாரப்பூர்வமான தகவல் இதுவரைக்கும் வருமான வரித்துறையிடமிருந்து எதுவரும் அதிகாரப்பூர்வமாக எந்த தகவலும் வெளியிடப்படவில்லை. ஆனால் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவலின்படி இந்த புலிப்பட தயாரிப்பில் கணிசமான தொகை கருப்பு பணம் மூலமாக முதலீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கு முறையாக கணக்கு காட்டப்படவில்லை. அது மட்டுமில்லாமல் இந்த புலிப்பட தயாரிப்பில் முக்கியமாக ஈடுபட்டிருக்கக்கூடியவர் 2 பேர், தமி மற்றும் பி.டி. செல்வகுமார். பி.டி. செல்வகுமார் என்பவர் விஜயுடைய தனிப்பட்ட மேலாளர், அதாவது மேனேஜர். அவர் இந்த படத்தை தயாரித்திருப்பதாக கூறப்படுகிறது. ஒரு மேலாளருக்கு எவ்வாறு இவ்வளவு பணம் கிடைத்தது? சுமார் ஒரு பெரிய அளவுக்கான பட்ஜெட் மூலமாக இந்த புலி படம் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. நாளை இந்த படம் திரைக்கு வெளிவர இருக்கக்கூடிய நிலையில் இவ்வளவு முதலீட்டை கொண்டு எப்படி ஒரு பி.டி. செல்வகுமார் என்பவர் இவ்வளவு தொகையை கொண்டு எப்படி ஒரு படத்தை தயாரித்திருக்க முடியும்? அதுபோன்ற ஒரு உறுதிப்படுத்தப்படாத புகார்கள் வருமான வரித்துறை அதிகாரிகளுக்கு சென்றதாக தகவல் கிடைத்திருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் தற்போது இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கணேஷ்.